தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. அது அரசியல் ரீதியாகவும் சரி, பாலியல் வன்கொடுமைகளும் சரி, அதே நேரத்துல இண்டஸ்ட்ரியல் சம்பந்தமான விஷயங்களும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமான சில கரண்ட் நியூஸஸ் அண்ட் சென்சேஷன் நியூஸஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெட்வைஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்ருதி. இது நெட்வைஸ் ஒரிஜினல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்போ ரீசெண்டா நடந்த பல்வேறு நியூஸஸ்ல சில முக்கியமான கரண்ட் நியூஸஸ் அண்ட் சென்சேஷன் நியூஸஸ் தான். அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது அப்படின்னா சட்டசபை கூட்டம் தான். சட்டப்பேரவை கூட்டம் நடந்திருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவைக்கு போறதுக்கு முன்னாடியே கருப்பு பேட்ச், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் எல்லாருமே கருப்பு பேட்ச் அணிந்து தான் சட்டப்பேரவைக்குள்ளேயே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போறதுக்கு முன்னாடியே கையில் நிறைய போர்ட்ஸையுமே வச்சுட்டு போயிருக்காங்க. அது தாவேகாவையும் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையும் விமர்சிக்கிற விதமாக போர்டை தான் கொண்டுட்டு போனாங்க. அதில் குறிப்பிடப்பட்ட நிறைய விஷயங்கள் என்னன்னா, கதறல் கேட்கிறதா சிஎம் அப்படின்றதையுமே, திரையில் நாயகன் தரையில் வில்லன், திரையில் ஹீரோ தரையில் ஜீரோ, வாயில் நல்லா வருமா சிஎம் அவர்களே அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நிறைய குறிப்பிடப்பட்டு இருந்துச்சு. முக்கியமாக அவங்க போட்டிருந்த பேட்ச்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, வாயத்தரங்க சிஎம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு தான் அந்த பிளாக் கலர் பேட்சே போட்டிருந்தாங்க. இது இந்தபடி போகும்போது சட்டப்பேரவைக்குள்ளே போனோடனே சட்டப்பேரவை தொடங்குச்சு. ஆனால் எப்பவும் இல்லாத மாதிரி இந்த முறை சரியான முறையில் தொடங்கியிருக்கு. எப்படி அப்படின்னா, தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி சிஎம் பதவியேற்பு விழாவிலையும் சரி, அமைச்சர்கள் பொறுப்பேற்கும் விழாவிலையும் சரி, எல்லாத்துலேயுமேவும் தமிழ் தாய் வாழ்த்து பின்னாடி தள்ளப்பட்டுச்சு. தேசிய கீதம் தான் முதல்ல பாடப்பட்டுச்சு. ஆனால் இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தில் தமிழ் தாய் வாழ்த்து முதன்மையில பாடப்பட்டிருக்கு. அதனால இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தாத நிகழ்வாக மாறி இருக்கு. அதுக்கப்புறம் திரு ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, என்னதான் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டாலும் தமிழக வெற்றி கழகம், அதாவது தாவேகா கொடுத்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வில் அநீதி நடந்திருக்கு, இதுக்கு மத்திய அரசு தான் காரணம், மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வில் அநீதி இழைக்குது, கண்டிப்பாக இதை நாங்கள் தட்டி கேட்போம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காரு திரு ஆளுநர் அவர்கள். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சட்டப்பேரவை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னது, கொடுத்த வாக்குறுதிகள் பற்றிய நிறைய விஷயங்கள் ஆளுநருடைய ஸ்பீச்சில் குறிப்பிடப்படும் நாங்கள் நினச்சோம், ஆனால் அது மாதிரி எந்த விதமானதுமே குறிப்பிடப்படலை, அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரியுமே மற்றும் நிறைய விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அடுத்து வரக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர்புகளில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இதுக்கப்புறம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா அதை தொடர்ந்து பேச போகிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். போன திமுக அரசால கொண்டு வரப்பட்டது தான் நான் முதல்வன் திட்டம் அப்படின்றது. இந்த திட்டத்தினால பல ஆயிரம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்காங்க. வெளிநாட்டுக்கும் போய் எஜுகேஷன் கிடைச்சிருக்கவங்களுக்கு நல்லா படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு நல்ல வேலையிலுமே இருக்காங்க. பல மாணவர்களோட வாழ்க்கையை மாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நான் முதல்வன் திட்டம். இப்போ இந்த நான் முதல்வன் திட்டத்திலையுமே ஒரு குளறுபடி ஏற்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட்ல இருந்து நான் முதல்வன் திட்டம் பெயர் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது நான் முதல்வன் திட்டமா இருந்ததை டிஎன் ஸ்கில்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு இப்போதைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாற்றியதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் முதல்வன் திட்டத்தினால பயன்பெற்ற மாணவர்களுடைய தகவல்களும் சரி, நான் முதல்வன் திட்டம் சம்பந்தமான வீடியோக்களும் சரி, எல்லாமே அந்த வெப்சைட்ல இருந்து டெலிட் செய்யப்பட்டதாகவும், அதை பற்றின எந்த ஒரு தகவலுமே கவர்மெண்டோட வெப்சைட்ல இல்லை அப்படின்னும், நான் முதல்வன் திட்டத்தை முழுமையாக பெயர் மாற்றம் செய்து டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் அப்படின்ற பெயர் மட்டும்தான் இருக்கதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அப்போ இதுல இருந்து பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சோசியல் மீடியால இருந்து எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப நான் முதல்வன் திட்டத்தை மறைக்கிறீங்களா, நான் முதல்வன் திட்டம் இப்போ மறைக்கப்படுதா இந்த தாவேகா அரசுல அப்படின்றது தான் இப்போ சோசியல் மீடியால வைரலான கேள்வியா போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அதே எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான். அது என்ன அப்படின்னா, நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நீட் எக்ஸாம்னால பல மாணவர்களோட உயிருமே போயிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ கோவையை சேர்ந்த அனுகீர்த்தனா அப்படின்ற ஒரு பொண்ணும் இந்த நீட் எக்ஸாம்னால தன்னோட உயிரை விட்டுருக்காங்க. இதற்காக அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நீட் எக்ஸாம் நடந்துச்சு, ஆனால் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸ் பரவுனதுனால நீட் எக்ஸாமை தள்ளி வச்சிருந்தாங்க. அந்த நிலையில நீட் எக்ஸாம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. எங்க மறுபடியும் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா, நல்ல மார்க் எடுப்போமா எடுக்க மாட்டோமா, திருப்பி எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தினால தற்கொலை முயற்சி பண்ணி இப்போ இறந்தே போயிட்டாங்க அந்த அனுகீர்த்தனா அப்படின்ற பொண்ணு. இதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீட் தேர்வை ஒழிக்கணும், இதனால இன்னும் எத்தனை உயிர்கள் போக போகுது அப்படின்ற கேள்விகளையும் எழுப்பி போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் திரு மரியவில்சன் அவர்கள் நிதித்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. இதுல பல்வேறு தகவல்களையும் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் திமுக மேல கடுமையா குற்றம் சாட்டியுமே பேசியிருந்தாங்க.
இதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலையுமே சவால் விடும் வகையிலையுமே முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக அரசை விட நீங்க கம்மியா கடன் வாங்கிட்டா என்னோட பதவியை நான் விலகிக்கிறேன், என்னோட பதவியை நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சவால் வச்சிருக்காரு திரு தங்கம் தென்னரசு அவர்கள். தொடர்ந்து ஆல்ரெடி நிதித்துறையில வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் மின்வாரியத்துறையிலும் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்ற தகவலை மின்வாரியத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவை கூட்டம் முடிஞ்சு வெளியே வந்த நிலையில பிரஸ் மீட்ல அவர் சொன்ன விஷயம் இதுதான். ஆல்ரெடி நிதித்துறையில வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டாச்சு, அப்புறம் அடுத்த வாரமே மின்வாரியத்துறையுடைய வெள்ளை அறிக்கையும் வெளியிடப்படும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காரு திரு நிர்மல்குமார் அவர்கள். அடுத்ததா பாஜகவினுடைய தமிழக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் ஆல்ரெடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்தும் தாவேகா அரசு பெண்களை பாதுகாக்க கோரியும் வர ஜூன் 18ஆம் தேதி போராட்டம் நடத்த போதா ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாரு. அந்த அறிவிப்பு கொடுத்த நிலையில இப்போ எக்மோர் ராஜரத்னம் கிரவுண்ட் பக்கத்துல பாஜக சார்பில் பெண்களை பாதுகாக்க கோரியும் தொடர்ந்து நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்தும் தாவேகா அரசை எதிர்த்தும் போராட்டம் நடைபெற்றிருக்கு. இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் திரு விஜயபாஸ்கர் அவர்களை உட்பட 5 எம்எல்ஏக்கள் தன்னுடைய பதவியை விலகி தாவேகால இணைஞ்சிருக்காங்க. திரு விஜயபாஸ்கர் அவர்களும் இணைய போறதா ஒரு தகவலுமே வெளிவந்திருக்கு. இந்த நிலையில அதிமுக இருக்குமா இருக்காதா, இல்ல அதுல இருந்து மீண்டு வருமா அப்படின்ற ஒரு கேள்விதான் மக்கள் மத்தியில போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகனான திரு மிதுன் அவர்களுக்கு கட்சியிலே பொறுப்பு வழங்கப்பட்டதாக ஒரு தகவல் வெளிவந்துச்சு. இந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, தன்னுடைய மகனுக்கு இப்ப வரைக்கும் கட்சியில எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படல அப்படின்னும், இப்ப வரைக்குமே என்னோட பையன் என் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ இந்த நியூஸஸ் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக மீண்டு வருமா வராதா? 4 முதல் திட்டம் மறைக்கப்படுறது உண்மை அப்படின்னா அது சரியா தவறா அப்படின்றதையும், அடுத்த சட்டப்பேரவையில என்னெல்லாம் நடக்க போகுது, நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இது போல அரசியல் ரீதியான செய்திகளை தொடர்ந்து பார்க்க நெட்வைஸ் ஒரிஜினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.